பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் தீவிரவாத தாக்குதல் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் முழு விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கணபதி. பதான்கோட்டிலே தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள்ளே எப்படி நுழைந்தார்கள், எந்த இடத்திலே நுழைந்தார்கள், இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலே கள்ளக்கடத்தலிலே ஈடுபட்டிருப்பவர்கள் தீவிரவாதிகளுக்கு உதவினார்களா, பஞ்சாப் போலீஸ் அதிகாரியான சல்வீந்தர் சிங்குக்கு கடத்தல்காரர்களுடன் தொடர்பு இருந்ததா, இது போன்ற பல்வேறு முக்கியமான கேள்விகளுக்கு விடை தேடி NIA என்று சொல்லப்படும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பதான்கோட் தீவிரவாத தாக்குதல் குறித்த விசாரணையை தொடங்கியிருக்கிறது. தீவிரவாத தாக்குதல் நடத்த இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட தடயங்கள், அதாவது தீவிரவாதிகள் வைத்திருந்ததாக சொல்லப்படும் வயர்லெஸ் செட், கத்திகள், ஆயுதங்கள் போன்றவை NIAவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை தவிர அந்த இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்களும் NIAவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. கடத்தல்காரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் செல்போன்களும் NIAவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. NIA விசாரணையிலே என்ன விவரங்கள் வெளிவருகின்றனவோ அதன் அடிப்படையிலே பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் சொல்கிறார்கள். இதை தவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் விமானப்படை தளங்களிலே பாதுகாவல் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகரிக்கப்பட்ட பாதுகாவல் சூழ்நிலை குடியரசு தினம் வரை தொடரும் என தெரிகிறது. ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, புதுடெல்லியிலிருந்து.